கழிச்சு போட்டுட்டு இருக்க? வாமா, மறுபடியும் காலேஜ் அட்மிஷன் லெட்டரை காணுமா? என்னடி சொல்ற? ராத்திரி மொட்டை மாடியில உன்கிட்ட காமிச்சேன்லமா. ஆமா. அதுக்கப்புறம் படுக்க போறதுக்கு முன்னாடி இந்த டிராயரோல தான்மா வச்சேன். நல்லா பாத்தியா? ஐயோமா, நல்லா ஞாபகம் இருக்குமா. இந்த டிராயர்ல தான் வச்சேன். இப்ப பார்த்தா காணும். ஏண்டி வீட்ல வச்சது எங்கடி போயிருக்கோம்? ஐயோ அம்மா, காணும்னு சொல்லிட்டு இருக்கேன். போய் தேடு. சரி இரு, தேடு. அம்மா, என்னம்மா இது? வீட்ல வச்சது எப்படிமா காணாம போகும்? அதாண்டி எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ கடவுளே, அப்பா கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணுமா? இதையா தேடிட்டு இருக்கீங்க? என்ன பூங்கொடி, காலேஜ் சேர்ந்து படிக்க போறியா? அது சரி, மாமா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டியா? இன்னும் 2 நாள்ல அட்மிஷன் போல இருக்கு. ஆமா அண்ணி. பரவாயில்லையே, உன்னை மாமா படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாரா? ஐயோ இல்ல அண்ணி, அப்பாக்கு தெரியாது. என்னது, மாமாக்கு தெரியாம படிக்க போறியா? அது எப்படி முடியும்? இல்ல அண்ணி, அது ஓ, திருட்டுத்தனமா படிக்க போறியா? அர்ச்சனா, அவருக்கு தெரிஞ்சா ஒத்துக்கிற மாட்டாருமா. ஏன் ஒத்துக்க மாட்டாரு? அவ ஒன்னும் திருடலையே, கொலை பண்ணலையே, படிக்க தானே போறா. அதெல்லாம் பண்ணா கூட மன்னிச்சிருவாரு. படிச்சாதானே அவருக்கு பிடிக்காது. இருந்தாலும் எனக்கு இது சரின்னு படல அத்தை. மாமா கிட்ட சொல்லிடுறதுதான் சரின்னு தோணுது. ஐயோ அர்ச்சனா, வேண்டாமா? இல்லல அத்தை, நான் சொல்லதா போறேன். ஐயோ அண்ணி, ப்ளீஸ் அண்ணி, வேண்டாம் அண்ணி. இங்க பாரு, முதல்ல மாமா கிட்ட சொல்லிட்டு அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். ஐயோ அண்ணி, ஏய், அர்ச்சனா, சொன்னா கேளு. அண்ணி ப்ளீஸ் அண்ணி. மாமா, என்ன? லெட்டர் வந்திருக்கு, இந்தாங்க. என்னது? என்னன்னு சொல்லு. எனக்கு தெரியாம இந்த வீட்ல என்னென்ன நடக்குது? யார் எழுதுனது? மாமா, பூங்கொடி. உங்க அத்தக்காரிக்கு தெரியுமா? தெரிஞ்சுதான் மாமா இதெல்லாம் நடக்குது. அப்ப நான் யாரு இந்த வீட்ல? எனக்கு தெரியாம என்னென்ன நடக்குது? ஏய், எந்த நேரத்துல கூப்பிடுறேன்னு தெரியாதா? திருப்பி போன் பண்ணிட்டே இருக்க. சொன்னையில இருக்கணுமே. இப்ப நான் கொலவரியில இருக்கேன். எல்லாத்தையும் என்கிட்ட கருத்தா நீ எதுக்கு மேனேஜரா இருக்க? ஏய், என்னடா வேலை பார்க்கிற? அக்க போறா இருக்கு. நான் வரேன். ஏய், இங்க பாரு, நில்றி. எதுக்குடி உனக்கு இந்த வேலை? கேக்குறேல, நில்றி. பதில் சொல்லாம போயிட்டே இருக்க. ஏய் அர்ச்சனா, நீ ஏன் இப்படி பண்ற? உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன், ஏன் இப்படி பண்ற? அண்ணி, என்னோட ஆசை, லட்சியம், கனவு எல்லாமே படிப்பு தான். ஏன் அண்ணி இப்படி பண்ணீங்க? எதுக்கு என்னோட லட்சியத்துல இப்படி மண்ணள்ளி போட்டீங்க? ஏய், இரு இரு. இந்தா உன் அட்மிஷன் லெட்டர். நானு மாமா கிட்ட இத காட்டல. மாமா கிட்ட நான் கொடுத்தது இந்த மாசத்துக்கான மல்லிகை லிஸ்ட். அட்மிஷன் லெட்டர் மாமா கிட்ட காட்ட போறேன்னு சொன்னதுக்கே இப்படி 2 பேரும் அரண்டு போய் நிக்கிறீங்க. அவருக்கு தெரியாம எப்படி 3 வருஷம் காலேஜ் படிப்பீங்க? இங்க பாரு, படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா தைரியமா அவர்கிட்ட போய் படிக்கிறேன்னு சொல்லி
அவரையே ஃபீஸ் கட்ட வச்சு காலேஜுக்கு போகணும். அந்த தைரியம் இல்லனா மொத்த ஆசையையும் குழி தோண்டி புதைச்சிட்டு நிம்மதியாவது இருங்க. இந்த தைரியம் கூட இல்லனா நீ படிக்க ஆசைப்படவே கூடாது. அத விட்டுட்டு உங்களை நீங்களே சவுக்கால அடிச்சுக்கிட்டு ஐயோ வலிக்குது அம்மா வலிக்குதுன்னு தயவு செஞ்சு கத்தாதீங்க. இங்க பாரு பூங்கொடி, என் மனசுல படுற நியாயமான ஆதங்கத்தை உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். அது தப்பா சரியான்லாம் எனக்கு தெரியாது. நீங்க எப்படி எடுத்துப்பீங்களோன்னு நான் யோசிக்கல. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறம் உன் இஷ்டம், பாத்துக்கோ.